அனைவரையும் வாழ்த்துகிறேன். பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் உள்ளது. குருவுட் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம். இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக பார்ப்போம். தேவைப்பட்டால் வீடியோவை இடைநிறுத்துவது சாத்தியமாகும். ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக கருத்தில் கொள்ள நாங்கள் முன்மொழிகிறோம். இப்போது உங்களுடன் நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோம். பென்ஸ்கே ஆட்டோமோட்டிவ் குரூப், டிக்கர் PAG. தேதியின் தகவலை பயன்படுத்தி மதிப்பாய்வு செய்யப்பட்டது ஜூலை 18, 2025. வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் பென்ஸ்கே ஆட்டோமோட்டிவ் குரூப் INC துணைப்பிரிவைச் சேர்ந்தது. ஆட்டோ ட்ரேட் ஒப்பீட்டில் 25 நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர்கள் குறித்த முடிவுகளை பார்ப்போம். கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு 10 இல் 5 புள்ளிகள். துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 0.2 புள்ளிகள். நீங்கள் அதை மிகவும் பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் பொதுவாக முழு சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த பங்குச் சந்தைக்கான சராசரி மதிப்பீடு 1.8 புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்க. நிறுவனத்திற்கான 5- புள்ளி மதிப்பீட்டிற்கு எதிராக பென்ஸ்கே ஆட்டோமோட்டிவ் குரூப் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல். பென்ஸ்கே ஆட்டோமோட்டிவ் குரூப் INC மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் 12 மாதங்களுக்கும் மேலாக பங்குகள் இருப்பதைக் காணலாம். பென்ஸ்கே ஆட்டோமோட்டிவ் குரூப் 5.6% இயக்கவியலை காட்டியது. 56% பேர் துணைப்பிரிவில் விலைகளை மாற்றுவதற்கு எதிராக உள்ளனர். நிறுவனத்தின் சந்தை மூலதனம் பென்ஸ்கே ஆட்டோமோட்டிவ் குரூப் $10.86 பில்லியன். துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் $188 பில்லியன் ஆகும். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு $5.39 பில்லியன். $48 பில்லியன் துணைப்பிரிவின் புத்தக மூலதனத்துடன். பங்குச்சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். பங்கு பென்ஸ்கே ஆட்டோமோட்டிவ் குரூப் சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் 5.791%. புத்தக மதிப்பு மூலதனம் 11.256%. சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனம் நல்லது 1. நிறுவனத்தின் கடன்கள் $8.187 பில்லியன் ஆகும். புத்தக மதிப்பிற்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் பங்குகளில் 152% ஆகும். நிறுவனத்தின் நிதி கடமைகளின் அளவை மதிப்பீடு செய்தல் மோசமானது கழித்தல் 1. நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் 11.5 ஆகும். துணைப்பிரிவுக்கான சராசரி ஏப்ரல் 29. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் நல்லது 2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் $948 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் $943 மில்லியன் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் 0.4 ஆகும். துணைப்பிரிவுக்கான சராசரி 0.9. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது 1. கடந்த 12 மாதங்களில் வருவாய் $30,610 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் $30,440 மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டியின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். விற்பனை வரம்பு 3.1%. துணைப்பிரிவில் சராசரியாக 3%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள்.
ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் பங்கு 12.771% ஆகும். இது சந்தை மூலதனப் பங்கை விட 121% அதிகம். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு $376,000 மற்றும் துணைப்பிரிவில் $829,000 உள்ளன. துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் 32,800. துணைப்பிரிவில் சராசரி 28,200. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியருக்கு வருவாயின் அளவு $159,000. துணைப்பிரிவில் $931,000 உள்ளன. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளர் மதிப்பீட்டின் வருவாய் நல்லது 0.5 புள்ளிகள். விற்பனைக்கான பரிவர்த்தனைகளின் அளவு 7.2%, துணைப்பிரிவுக்கான சராசரி 7.1%. காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 36% அளவைக் காட்டுகிறது. பென்ஸ்கே ஆட்டோமோட்டிவ் குரூப் Inc. அதே சமயம் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக 45%. நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை சுமார் $164. நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக $173 ஆகும். ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். அது உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் தகவல் மற்றும் மதிப்பீட்டு முறையின் மூலம் எடுக்கப்பட்டவை. குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. பங்கு பகுப்பாய்வின் விளைவாக பென்ஸ்கே ஆட்டோமோட்டிவ் குரூப் Inc. மதிப்பீட்டு முறைமை. குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. ஒரு பங்குக்கு $164.12 என்ற விலையில் வாங்கும் ஆர்டரை திறக்கவும். நிறுவனம் அதிக மதிப்பீடு மற்றும் விலை இயக்கவியலைக் கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்தே உள்ளது. நிறுவனத்தின் மதிப்பீட்டு முறைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது. அகிமின் குறியீடு. லாபம் 190.07 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 138.17 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஆகஸ்ட் 17, 2025 அன்று அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும். அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் CVNA எதிர் விற்பனை வரிசையாக மாறும். சமநிலை ஒப்பந்தம் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும். ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று. இரண்டாவது ஆர்டர் இறுதி விலையில் மூடப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி. குரு மார்க்கெட்ஸ்